Hi students, welcome to இணையகைகள் IAS Academy. So வீடியோல வந்து அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துறை ஆகட்டும், TNPSC AE ஆகட்டும், சரிங்களா? TNPSC ல வர போற சர்வேயர், JDO, மீதி டிப்ளமோ எக்ஸாம்ஸ் ஆகட்டும், TNEB யோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் AE ஆகட்டும், TNESRB யோட டெக்னிக்கல் SI இருந்தாலும் சரி, அதே மாதிரி மெக்கானிக்கல்ல வர போற எக்ஸாம்ஸ், MBA ஓகேவா? இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுமே நம்ம அகாடமில பிரத்யேகமா அவங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப சர்வேயர்லாம் வந்தீங்கன்னு ITI ஸ்டாண்டர்ட் சிவில் ITI அதுக்கு ஒரு தனித்துவமா கிளாஸஸ் இருக்கும், அதுக்கு மட்டும் இருக்கும். இப்ப டிப்ளமோன்னு வந்தீங்கன்னா டிப்ளமோக்கான கிளாஸஸ் இருக்கும், இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா இன்ஜினியரிங்கான கிளாஸஸ் இருக்கும். இந்த எல்லா கிளாஸஸ்மே நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோம். கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே நம்ம ப்ராப்பரா வச்சிருக்கோம். ஒன்னொன்னுக்கும் கரெக்டா நம்ம சிலபஸ் வைஸ் எடுத்து வச்சிருக்கோம், சரிங்களா? இப்ப இன்கேஸ் டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸ்லாம் ஒரு சிலபஸ் அப்டேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் எஸ்ஏ எடுத்துக்கோங்க. இப்ப டெக்னிக்கல் எஸ்ஏயோட சிலபஸ் அப்டேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மிஞ்சி போனா என்ன அப்டேட் பண்ணுவாங்க? ஏஐ லெவலுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம தான் ஏஇசி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கோமே, எடுத்து போட்டுருவோம், முடிஞ்சு போச்சு. இதுல விஷயம் டெக்னிக்கல் எஸ்ஏ எடுக்கக்கூடிய சென்டர்ஸ்ல ஏஐ எடுத்தாங்கன்னா ஓகே, புரியுது? அதான் சொன்னேன், நம்ம வந்து டிப்ளமோவும் எடுக்கிறோம், இன்ஜினியரிங் எடுக்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப அப்டேட் பண்ணாலும் நாங்க உங்களுக்கு கிளாஸஸ் பக்காவா கொடுத்துருவோம். ஸோ கிளாஸ் ஆகட்டும், டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், மெட்டீரியல் ஆகட்டும், ஈவன் நிறைய எக்ஸாம் கொஸ்டின் பேங்கும் வச்சிருக்கோம், சரிங்களா? இப்போ என்னன்னா ஜூன் 29 நகராட்சியில டிப்ளமோ எக்ஸாம் இருக்கு MAWSல. ஜூன் 30 அதே MAWSல இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்கு. இது சிவில், ECE, EEE, மெக்கானிக்கல் எல்லாருக்குமே ஓகேவா? எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிருப்பீங்க. இப்போ எல்லாருமே கடைசியத்தை படிச்சுட்டு இருப்பீங்க. முக்காவாசி பேர் படிக்காம தான் இருக்கீங்க, ஓகேவா? சோ இந்த நகராட்சி எக்ஸாமுக்குமே இப்ப இருந்து ட்ரை பண்ணா கூட முடிஞ்சாலே டஃப் கொடுக்கலாம், ஓகேவா? டஃப் கொடுக்கலாம். சரி, என்ன சார் 10 நாள்ல உங்க அகாடமில சேர சொல்றீங்க சார் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த நகராட்சி எக்ஸாமுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு டஃப் கொடுக்கலாம். அடுத்து ஜூலைல வந்து பாத்தீங்கன்னா TNPSC ஏஇ வருது. ஜூலை மாசம் TNPSC ஏஇ வருது நோட்டிபிகேஷன். அக்டோபர் தான் எக்ஸாம். அப்ப நீங்க இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா வரப்போற நகராட்சி எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்டோபர் மாசம் எழுத போற ஏஇக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட கோர்ஸ். இப்ப ஏஇ பொறுத்த வரைக்கும் நம்ம சிவில் வச்சிருக்கோம், ECE வச்சிருக்கோம், EEE வச்சிருக்கோம், மெக்கானிக்கல் வச்சிருக்கோம், ஓகேவா? டிப்ளமோக்கு இந்த 4மே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. MBAக்கும் மெட்டீரியல் முதற்கொண்டு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு டிப்ளமோ லெவல்ல மெக்கானிக்கல் எங்கேயுமே இல்ல. அதாவது அந்த ஆட்டோமொபைல மெட்டீரியல், ஓகேவா? MBA ஆட்டோமொபைல் இருக்குல்ல அந்த போர்ஷன், அது யார்ட்டையுமே நம்ம வச்சிருக்கோம், ஓகேவா? உங்களுக்கு ஹார்ட் காப்பி புக்கே நம்ம போட்டு கொடுப்போம், சரிங்களா? PDF-லாம் தயவு செய்து கேட்காதீங்க. PDF-லாம் படிக்கலாம், ஓரளவு அப்படியே படிக்கலாம். அப்படியே ஏதாவது மெசேஜ் வரும், ஓப்பனா சொல்றேன், கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே மெசேஜ் வரும், டக்குனு மைண்ட் எங்க போவாங்க தான் போகும். இது நிதர்சனமான உண்மை. அப்படிங்கிறப்ப ஏதாவது நோட்டிபிகேஷன் டக்குன்னு அங்கதான் பார்க்க போறோம், கண்ணு வலிக்கும். நீங்க புக்கை எடுத்து படிச்சீங்கன்னா போனை ஒரு ஓரமா போட்டு நீங்க பாட்டுக்கு புக்கை படிக்கலாம், ஓகேவா? அடுத்து சொல்லுவீங்க சார் புக்கை படிச்சுட்டு இருக்கோம், அப்போ போன் அடிச்சுன்னா அதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம புக்கா கொடுக்குறோம், உங்களுக்கு ப்ராப்பரா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேவா? ஸோ கிளாஸ் டெஸ்ட் ஆஃப்லைன்லேயே கிளாஸ் இருக்கு. நம்ம மெக்கானிக்கல் திருச்சியில இருக்கு, ஓகேவா? திருச்சி ஸ்டூடெண்ட் திருச்சி பக்கத்துல இருக்கோம்னா நம்ம ஆஃப்லைன்லேயே எடுக்கிறோம், ஆன்லைன்லேயே எடுக்கிறோம், ஓகேவா? முடிஞ்ச வரைக்கும் உங்களால என்ன படிக்க முடியுமோ அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் இந்த எல்லா எக்ஸாமுக்குமே நம்மளோட கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு, ஓகேவா? வேணும்ன்றவங்க இந்த 3 நம்பர், ஓகேவா? நம்பர் அழிந்து விட்டது. ஃபர்ஸ்ட் நம்பர் பாத்துக்கோங்க 7708197281, ஓகேவா? ரெண்டாம் நம்பர் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க 8825643371. மூணாம் நம்பர் 8015871627. இது எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் யார் யாருக்கும் என்ன இருக்கோ அவங்கள அது கான்டாக்ட் பண்ணிடுங்க, சிம்பிள், அவ்வளவுதான், ஓகேவா? சோ டெக்னிக்கலா எல்லா எக்ஸாமுக்குமே நீங்க ஈவன் RRB JE, RRB டெக்னீஷியன்ல கிரேட் 1 கிரேட் 3 என்ன RRB ALP என்னன்னாலும் நம்ம கிளாஸ் இருக்கு, என்னன்னாலும் இருக்கு. அது எப்படி சார் எல்லாமே எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு மினி யூனிவர்சிட்டியே நடத்திட்டு இருக்கோம், ஓகேவா? அதாவது சிவில் ஸ்டாஃப் இருக்கவங்க, EC ஸ்டாஃப் இருக்காங்க, EEE ஸ்டாஃப் இருக்காங்க, மெக்கானிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க, ஓகேவா? எல்லாத்துக்குமே ஸ்டாஃப் இருக்காங்க. நம்மளே ஒரு மினி யூனிவர்சிட்டி மாதிரி வச்சிருக்கோம். அதனால நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா? GSக்கு நாம இருக்கோம், ஓகேவா? நம்மளோட GS வீடியோஸ் மேக்ஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதுக்கு நம்ம இருக்கோம். அதனால இந்த பக்கம் வந்து கேள்வி கேட்டாலும் அடிச்சிடலாம், புரியுதா? அதனால ஜாயின் பண்ணி கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.